ஒரு காதல். கேர்ள்ஸ் சார். உங்க லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு ஹாஸ்டல் ரூம்ல தங்குங்க. எஸ் சார். ஓகே. மேடம் சார், உங்க எல்லாருக்கும் தனி கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்க தங்கிக்கலாம். வாங்க. லெட்ஸ் கோ. வாங்க சார். ஓகே சார். வாங்க வாங்க. இந்த பக்கம் பாத்து. பரவாயில்ல, கொடுங்க. இந்தாங்க. நான் ரூமுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் அகிலா, எல்லாரையும் மேல கூட்டிட்டு போ. எங்களுக்கு வேலை இருக்கு, பாத்துட்டு வந்துறோம். நீங்க எல்லாரும் வாங்க. ஓகே. ஓ, நன்றி நீங்களோட சகாயத்துக்கு. எப்படி இவங்களோட பேக் இடிச்சு தள்ளிட்டு ஒரு சாரி கூட கேட்காம போறா பாரு. छोटी लड़की, how dare you? எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கையை பிடிச்சிருப்ப. கையட. இந்த பொண்ணோட பேக தள்ளி விட்டுட்டு ஒரு சாரி கூட கேட்காம போற. முதல்ல அவங்க கிட்ட சாரி கேளு. நான் எதுக்கு சாரி கேட்கணும்? நான் என்ன வேணும்னு ஆயிடுச்சேன்? வேணா அவளை பார்த்து வர சொல்ல வேண்டியது தானே. என்ன மட்டும் சாரி கேட்க சொல்ற? நான் என்ன வெளியூர்காரி? உங்க ஊருக்கு வந்திருக்கேன்னு சாதாரணமா நினைக்கிறியா? உள்ளூர்காரின்ற திமிர்ல ஓவரா ஆடாத. நான் மும்பை வாலா, என்னை பத்தி உனக்கு தெரியாது. நீ என் கையை கிழிச்சப்பவே எனக்கு உன்னை பத்தி தெரிஞ்சிருச்சு. தெரியாம இடிச்சாலும் ஒரு சாரி கேட்கணும்ன்ற மேனஸ் கூட இல்லாம போறியே. அவங்க பேகு கீழே விழுந்து அவங்க கீழே இறங்கி வந்து எடுத்துட்டு வராங்க. பேச்சுக்கு பேச்சு மும்பை வாலான்னு சொல்றியே. இதான் மும்பைக்காரியோட லட்சணமா? ஒரு சாரி கேட்டா உன் கௌரவம் குறைஞ்சிருமா? जरूर इससे मैं नहीं माफी मांगूंगी. ஓ, உனக்கு ஹிந்தி தெரியாதுல்ல? உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். எனக்கு தமிழ்ல படிக்காத ஒரே ஒரு வார்த்தை மன்னிப்பு. எப்படி நம்ம டயலாக நமக்கே சொல்லிட்டு போறா பாத்தியா? இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது கையில். உன் கையில கிழிச்சிட்டான்னு சொல்ற, எப்படி? கை கொடுக்கும் போது அவ மோதிரத்தை வச்சு என் கையை கிழிச்சிட்டா. சரி போனா போதுன்னு விட்டா இவங்க பேக தள்ளி விட்டு எவ்வளவு திமிரா பேசுறா. சரி, கோவப்படாதீங்க, விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெண்குட்டிக்கு பிராந்து பிடிச்சிருக்கு, அதான் அப்படி பறஞ்சு போயின்னு. நீங்க வாங்க. ம். ഹായ്, ഇതാണ് നമ്മുടെ റൂം. ഓ, ഞാൻ ആൾറെഡി പറഞ്ഞു, ഞാൻ ഡിംപിൾ. എൻ സ്വന്തം ഒരു കൊല്ലം. ഇൻ പെൺകുട്ടി എന്നോட ഫ്ரெண்ட் தாமினி. இவளுக்கு கோழிக்கோடாണ്. இங்க தமிழ்நாட்டில் எனக்கு ரொம்ப சொந்தக்காரங்க உண்டு. கேரளா ஸ்தலம் மாதிரி இதுவும் என்னோட சொந்த ஸ்தலம், வள்ளி ஸ்தலம். நான் கயல், இது பிரியா. உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் எங்களை கேட்கலாம். என்னை வாங்க போங்கன்னு விழிக்க வேண்டாம், வா போன்னு விழிச்சாலே போதும். அப்போதான் எனக்கு ஏதாவது சகாயம் வேணுமென்னா நான் விழிக்கும். ஓகே டிம்பிள், நீங்க ரொம்ப ஜாலியா பேசுறீங்க, ஈஸியா பழகுறீங்க. நான் உங்களையும் தாமினியும் அப்புறமா வந்து பாக்குறேன்.